பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட இந்த ஜாய் டிவி மூலமாக 100க்கு 100 உமக்கே ஆராதனை என்ற இந்த நிகழ்ச்சியிலே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, கர்த்தர் மகிமைப்படும்படியாக, அவர் நாமம் மாத்திரமே மகிமைப்படும்படியாக, கர்த்தருடைய நாமம் மாத்திரமே உயர்த்தப்படும்படியாக நாம் எல்லோரும் கர்த்தரை துதித்து அவரை பாடி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள் என்று வேத வசனம் சொல்கிறது. மகிழ்ச்சியோட கர்த்தரை ஆராதனை செய்யும்படியாக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் எங்களோடு கூட சேர்ந்து நீங்களும் கர்த்தரை துதித்து பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். முதலாவது பாடல் சீர்திரி ஏகவஸ்தே நமோ நமோ என்ற பழைய கீர்த்தனை பாடல், கர்த்தரை துதிக்கும்படியான ஒரு பாடல். அண்ட சராசரங்களை படைத்த தேவாதி தேவன், பார்படைத்தாளும் நாதா, பரம சற்பிரசாதா, நாருரும் தூய வேதா, நமோ நமோ. பாடலாமா? சீர்திரி ஏகவஸ்தே நமோ நமோ, நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. சீர்திரி ஏகவஸ்தே நமோ நமோ, நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. பார்படைத்தாளும் நாதா, பரம சர்வீரசாதா, பார்படைத்தாளும் நாதா, பரம சர்வீரசாதா, நாருரும் தூய வேதா, நமோ நமோ நமோ. சீர்திரி ஏகவஸ்தே நமோ நமோ, நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. Namo
ஆராதிப்பது, அவரை துதிப்பது எத்தனை மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து கொண்டு இருக்கிறோம். இன்னொரு பாடலை கூட நாம் பாடி, அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவன், அண்ட சராசரங்களை படைத்த தேவன், வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதுபடி என்று சொன்ன தேவன், வானத்தையும் பூமியும் நிரப்புகிற தேவன், இதோ மனுஷர்கள் மத்தியிலே அவர் வாசம் பண்ணுகிற தேவன். சாலமோன் கட்டின தேவாலயத்திலே கர்த்தருடைய மகிமை இறங்கினது என்று வேத வசனம் சொல்லுகிறது. இந்த நாளிலே கூட நம்ம கூட ஆண்டவரை துதித்து கொண்டு இருக்கிறோம். நம் மத்தியிலே ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். நம்முடைய எல்லா பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த நாளிலே கர்த்தரை துதிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு விடுதலையை கொடுக்க போகிறார். எரிகோ கோட்டையை சுற்றினதுனால மட்டுமே எரிகோ இடியவில்லை. எரிகோவை சுற்றி அவர்கள் கர்த்தரை துதித்தார்கள். துதியினாலே பலன் உண்டு பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் அவர் வாசம் பண்ணுகிற தேவன். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும்
பரிசுத்தர் என்று ஓயாமல் பரலோகத்திலே அவரை தேவ தூதர்கள் 24 மூப்பர்கள் தங்களுடைய கிரீடங்களை கர்த்தருடைய பாதத்தில் வைத்து ஆண்டவரை துதித்து கொண்டிருக்கிறார்கள். நாமும் கூட அதிசீக்கிரமாக கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. கர்த்தருடைய ரகசிய வருகையில நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்திலே 7 ஆண்டுகள் நாம் மகிழ்ந்து களி கூற போகிறோம். தேவனாகிய கர்த்தரை துதித்து பாடி அவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்தி ஆண்டவரை துதிக்கலாமா? கர்த்தர், ஆண்டவரே நீர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. வானாதி வானங்களும் கொள்ளாத மகிமையிலே வீற்றிருக்கிற எங்கள் தேவாதி தேவனே, உம்மோடு நாங்கள் செலவிடுகிறதான ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரே அது வீணாக போகாதப்பா. ஆண்டவரே எங்களை பலப்படுத்துகிறதப்பா. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து என்று வேத வசனம் சொல்லுகிறது. அப்பா நாங்களுடைய சமூகத்தில் நிற்கிறோம், எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா உம்மோடு செலவிடுகிற ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாது ஆண்டவரே. அப்பா எங்களை அதற்கு பதிலாக அப்பா எங்களை பலவான்களாக மாற்றும். நம்ம உலகத்திலே கம்பெனியில ஒரு இடத்துல நம்ம வேலை செஞ்சோம்னா வீட்டுக்கு வந்தால் ரொம்ப டயர்டாக இருக்குது, ரொம்ப சோர்வாக இருக்குது, நம்ம படுத்துடுறோம், பசி எடுக்குது, சாப்பிட்றோம் சொன்னோம். நான் தேவனுடைய சமூகத்தில் மாத்திரமே, கர்த்தருடைய சமூகத்தில் மாத்திரமே இந்த பலன். ஹல்லேலூயா பாடலாம். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், ஆகாயம் கொண்டு செல்லுதே நம்மை, ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே நம்மை, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. பரிசுத்தரே என்று பணிகிறார்களே, வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே. முன்னிலே மன்னான நான் உம் நாமம் வாழ்கவென்று தொழுகிறேனையா. பூமியிலே மன்னான நான் உம் நாமம் வாழ்கவென்று தொழுகிறேனையா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே நம்மை, ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே நம்மை,
செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேனையா, தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேனையா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம், ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே நம்மை, ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே நம்மை, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. என் இயேசுவே உம் ஆவியால் ஒரு விசையா என்னை நிரப்பிடுமையா, என் இயேசுவே உம் ஆவியால் ஒரு விசையா என்னை நிரப்பிடுமையா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையில் உழைக்கணும் ஐயா, உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையில் உழைக்கணும் ஐயா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம், ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே நம்மை, ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே நம்மை, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. ஹல்லேலூயா. கர்த்தரோடு கூட நம்ம ஆராதிக்கும் பொழுது ஆண்டவரை நம்ம ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன் என்று கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் நம்மை பலப்படுத்தி நமக்கு சகாயம் பண்ண போகிறார், அவருடைய நீதியினாலே நம்மை தாங்க போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அருமையான ஒரு பாடல். துதி பாடுவாய் நெஞ்சமே இயேசுவை, அவர் துதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே. நம்மை இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அதுதான் இந்த பாடல், இந்த வார்த்தையினுடைய வசனம். பூமியின் மண்ணை மரக்காலால் அளந்தவரும் அவரே, வானங்களை திரை போல விரித்தவரும், நட்சத்திரங்களை ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் பெயர் சொல்லி ஆண்டவர் அழைத்திருக்கிறார். நம்மையும் கூட ஆண்டவருடைய உள்ளங்கைகளில் நம்மை ஆண்டவர் வரைந்திருக்கிறார். அருமையான ஒரு பாடல். அருமை அண்ணன் அரியலூர் வெஸ்லி அண்ணா அவங்களுடைய பாடல் இது. அருமையான ஒரு பாடல். பூமியின் மண்ணை மரக்காலால் அளந்தவரும் அவரே,
வானங்களை தீரை போல விரித்தவரும் அவரே, பூமியின் மண்ணை மரக்காலால் அளந்தவரும் அவரே, வானங்களை தீரை போல விரித்தவரும் அவரே, நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவரும் அவரே, நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவரும் அவரே, உன்னையும் என்னையும் உள்ளங்கையில் வரைந்தவரும் அவரே, உன்னையும் என்னையும் உள்ளங்கையில் வரைந்தவரும் அவரே, அவர் துதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே, அவர் துதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே, முன்னறிந்தார் முன் குறித்தார் நம்மை அழைத்தார், மகிமை படுத்தினார் இன்னும் மகிமை படுத்துவார், மகிமை படுத்தினார் இன்னும் மகிமை படுத்துவார், துதி பாடுவாய் நெஞ்சமே இயேசுவை, துதி பாடுவாய் நெஞ்சமே இயேசுவை, வானம் திறந்து மன்னாவாய் போஷிப்பவரும் அவரே, செங்கடல் தனை இரண்டாக பிளந்தவரும் அவரே, வானம் திறந்து மன்னாவாய் போஷிப்பவரும் அவரே, செங்கடல் தனை இரண்டாக பிளந்தவரும் அவரே, மோசேயின் கைக்கோலால் அற்புதங்கள் செய்தவரே, மோசேயின் கைக்கோலால் அற்புதங்கள் செய்தவரே, உலகம் முடியும் வரை துணையாய் நம்முடன் இருப்பவரே, உலகம் முடியும் வரை துணையாய் நம்முடன் இருப்பவரே, அவர் துதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே, அவர் துதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே, முன்னறிந்தார் முன் குறித்தார் நம்மை அழைத்தார், மகிமை படுத்தினார் இன்னும் மகிமை படுத்துவார், மகிமை படுத்தினார் இன்னும் மகிமை படுத்துவார், மகிமை படுத்தினார் இன்னும் மகிமை படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் அவர் வந்து நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம், அவரை துதித்து கொண்டிருக்கிறோம். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே கட்டப்பட்டதான சூழ்நிலையிலே ரெண்டு கால்கள் ரெண்டு கைகளை தொழு மரத்திலே மாட்டி அவர்களை சிறைச்சாலையில் அடைத்து வைத்தார்கள். ஆனாலும் அவர்கள் கர்த்தரை துதித்தார்கள். சிறைச்சாலையின் அஸ்திவாரம் அசைந்தது என்று வேதவசனம் சொல்லுகிறது. நாமும் கூட இந்த நாளிலே நம்முடைய தேசத்தை அசைக்க போகிறோம். துதியினாலே நம்முடைய தேசத்தை அசைக்க போகிறோம். நம்முடைய குடும்பங்களை அசைக்க போகிறோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெரிய அசைவு உண்டாக போகிறது. கர்த்தரை துதித்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி அவரை துதிக்க போகிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் மாத்திரமே ஆனந்தம், ஆனந்த மகிழ்ச்சி. அப்பா சமூகத்தில் எப்போதும் இருக்கையிலே ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் தியங்குகிறாய்? கர்த்தருடைய வசனம் இப்படிதான் சொல்கிறோம். நாம் ஆண்டவரை துதித்து நாம் பாட போகிறோம்.
ஆனந்த மகிழ்ச்சி அப்பா சமூகத்தில் எப்போதும் இருக்கையிலே நெஞ்சே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் ஏன் நீ தியங்குகிறாய்? ஆனந்த மகிழ்ச்சி அப்பா சமூகத்தில் எப்போதும் இருக்கையிலே நெஞ்சே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் ஏன் நீ தியங்குகிறாய்? நெஞ்சே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் ஏன் நீ புலம்புகிறாய்? நெஞ்சே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் ஏன் நீ புலம்புகிறாய்? நெஞ்சே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் ஏன் நீ புலம்புகிறாய்? கர்த்தரை நம்பும் ஒருவன் மேலும் குற்றம் சுமராது காத்திடுவார், உயர்த்திடுவார், காத்து நடத்திடுவார், காத்து நடத்திடுவார், காத்து நடத்திடுவார். நெஞ்சே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் ஏன் நீ புலம்புகிறாய்? நெஞ்சே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் ஏன் நீ புலம்புகிறாய்? நெஞ்சே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் ஏன் நீ புலம்புகிறாய்? தெரிந்து கொண்டாரே தாசன் நீதான், சிநேகிதனும் நீதான். அழைத்த தெய்வம் ஆகாதவன் என்று தள்ளிவிட மாட்டான், தள்ளிவிட மாட்டான், தள்ளிவிட மாட்டான். நெஞ்சே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் ஏன் நீ புலம்புகிறாய்? நெஞ்சே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் ஏன் நீ புலம்புகிறாய்? நெஞ்சே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் ஏன் நீ புலம்புகிறாய்? கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஆராதிக்கலாமா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. நெஞ்சே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் ஏன் நீ புலம்புகிறாய்? நெஞ்சே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் ஏன் நீ புலம்புகிறாய்? திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன்,
நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி, இதோ உலகத்தின் சகல நாட்களிலும் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர், வாக்குதத்தம் பண்ணின தேவன், அவர் உண்மையுள்ளவர். நீ ஏன் கலங்குகிறாய் என் ஆத்துமாவே? நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? கர்த்தரை நோக்கி காத்திரு. நீங்கள் நம்புகிறது அவராலே வரும். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று வேத வசனம் சொல்லு. எங்களுடைய இந்த கேட்டுக்கொண்டிருக்கதான அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நீங்கள் நெடுநாளாய் ஒரு சில காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டே இருப்பீர்கள். கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீரை விட்டு கதறி அழுதிருப்பீர்கள். நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்முடைய கண்ணீரை எல்லாம் அவருடைய துருத்தியிலே வைத்திருக்கிற, நம்ம கண்ணீர் சிந்தி நம்ம கர்ச்சீஃபில் தொடச்சிட்டு காஞ்சிருச்சுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனாலும் ஒரு சொட்டு கண்ணீர் கூட வேஸ்டாகவே கிடையாது. எல்லாமே அவருடைய துருத்தியில் இருக்குது. அதற்கான பதில்கள் வந்து கொண்டே இருக்குது. நம்ம காத்திருக்க வேண்டிய ஒரே ஒரு சமூகம், கர்த்தருடைய சமூகம் மாத்திரமே. விசுவாசத்தோடு நாம் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை, கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை ஆண்டவர் நமக்கு செய்ய போகிறார். ஆண்டவர் நிகரே இல்லாத தகப்பன், அவருக்கு ஈடு இணை யாருமே கிடையாது. நான் வானத்தையும் பூமியும் நிரப்புகிற தேவன் என்று சொல்லுகிறார். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் இயேசு என்கிற நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. முழங்கால்கள் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் அறிக்கை செய்யும், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று. நாம் ஆராதிக்கிற தேவன், அவர் பேசுகிற தேவன், அவர் நடக்கிற தேவன், உட்காருகிற தேவன், எழுந்து கொள்ளுகிற தேவன், நம்மோடு கூட இடைப்படுகிற தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் இதோ ஒரு படத்திலேயோ மற்ற காரியத்திலேயோ கிடையாது. அவர் அண்ட சராசரங்களை நிரப்பு, வானத்தையும் பூமியும் படைத்தவர் தானே கடவுள். ஹல்லேலூயா. கல்லும் மண்ணும் எம் கடவுளல்ல, கையின் சித்திரம் தெய்வமல்ல. கல்லும் மண்ணும் எம் கடவுளல்ல, கையின் சித்திரம் தெய்வமல்ல. நிகரே
ராசா. ஹல்லேலூயா. நம்முடைய நாட்கள் முடியும் வரை, நம்முடைய ஜீவன் பிரியும் வரை, நம்முடைய சுவாசம் ஒழியும் வரை ஆண்டவரையே ஆராதிப்போம். கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுத்தபடியினால் ஆண்டவரை நான் பாடுவேன். கர்த்தர் நமக்கு உயிர் கொடுத்திருக்கிறார். சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் கர்த்தரை துதியார்கள். நாமோ இது முதல் கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எக்காலத்திலும் என்று சொல்லும்போது எல்லா சூழ்நிலையிலும், சுகத்திலும் துக்கத்திலும் பலவீனத்திலும் வறுமையிலும் வியாதியிலும் இல்லாமையிலும் நிந்தையிலும் அவமானத்திலும் போராட்டத்திலும் எல்லா நேரத்திலும் தாவீதை போல நாம் துதிக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில விடுதலை, ஜெயம். ஹல்லேலூயா. கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன்.
ஒன்றுமே இல்லை. மரியாள் தேவதூதனை பார்த்து, இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியேனே, இது எனக்கு எப்படி ஆகும்? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று தேவதூதன் பதில் சொல்லுகிறார். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. ஆண்டவரை நம்ம அதிகமா கேள்வி கேட்க கூடாது. ஆண்டவருக்கு நான் அடிமை என்று சொன்னதுனால தான் இந்த நாளிலே ஸ்திரீகளுக்கெல்லாம் அவங்க பரிசுத்த ஒரு ஸ்திரீயா இருக்காங்க. பரிசுத்தமான பாக்கியவதி என்ற பெயர் பெற்று இருக்கிறாங்க. அண்ட சராசரங்களை ஆளுகிற தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், இம்மானுவேலர் மரியாளுடைய வயிற்றிலே பிறப்பதற்கு அதற்கு காரணம் அவங்களுடைய விசுவாசம் தான். நாமும் கூட தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை நம்ம நம்பணும். சரீரம் செத்த நிலைமையிலும் நம்பினாங்க இல்லையா சாராள்? இந்த நாளிலே கூட இதை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளைகளை, எனக்கு 10 ஆண்டு ஆகிறது, 20 ஆண்டு ஆகிறது, இன்னும் ஒரு கர்ப்பத்தின் கனி ஆண்டவர் கொடுக்கலையே. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீ விசுவாசிக்க கூடுமானால் உனக்கு ஆகும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அவருடைய பாதத்தில் மரியாளை போல நல்ல பங்கை தெரிந்து கொண்டு அவருடைய பாதத்தில் அமர்ந்து திருப்பாத நம்பி வந்திருக்கிறேன் ஆண்டவரே. உடைய கிருபை எனக்கு தேவை ஆண்டவரே. உடைய அன்பை நான் கண்டு கொண்டேன் அப்பா. எனக்காக நீர்பட்ட இந்த கல்வாரி அன்பு, கல்வாரி சிலுவையில எனக்காக நீர்பட்ட காயங்கள், நீர்பட்ட அவமானங்கள், நீர்பட்ட ஆண்டவரே என்னுடைய முகத்திலே துப்ப வேண்டியதா அப்பா, நீங்க உங்க முகத்திலே பெற்றுக்கொண்டீங்கப்பா ஆண்டவர். உங்க தலையில கொட்டினாங்கப்பா ஆண்டவரே. வாலிபன், 33.5 வயது வாலிபன் அப்பா, எங்களுக்காக நீர் அரை நிர்வாணமாக அந்த கல்வாரி சிலுவையில அப்பா நீர் சிந்தப்பட்ட இரத்தத்தோடு ஆண்டவரே நீங்க அப்பா எங்களுக்காக ஆணிகளை ஏற்றுக்கொண்டீங்கப்பா. எங்களுக்காக காயங்களை, நிந்தைகளை, அவமானங்களை ஏற்றுக்கொண்டீங்கப்பா. கடைசி சொட்டு ரத்தம் கூட இந்த பூமியில சிந்தி இருக்குதப்பா. ஒரு சொட்டு ரத்தம் கூட உங்க சரீரத்துல இல்லப்பா ஆண்டவரே. எங்களுக்காக தான் ஆண்டவரே. அப்பா என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்ன தகப்பன் நீ தான் ஆண்டவரே. உடைய பாதத்துல நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நீரை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தேன்,
மாறட்டுமே. உகந்த காணிக்கையாய் ஒப்புக் கொடுத்தேனையா. சுகந்த வாசனையா புகழ்ந்து மகிழுமையா. உரத்த குரலில் நன்றி பாடல் பாடி மகிழ்கின்றேன். உரத்த குரலில் நன்றி பாடல் பாடி மகிழ்கின்றேன். வியத்தகுவும் செயல்கள் எல்லாம் எடுத்து உரைக்கிறேன். வியத்தகுவும் செயல்கள் எல்லாம் எடுத்து உரைக்கின்றேன். என் தெய்வமே இயேசுநாதா, எல்லாம் மகிழுதையா. இதய கண்மலை நீதானையா, உரிய பங்கும் நீதானையா. எப்போதும் உம்மோடு இருக்கின்றேன். வலக்கரம் பிடித்து தாங்குகின்றேன். எப்போதும் உம்மோடு இருக்கின்றேன். வலக்கரம் பிடித்து தாங்குகின்றேன். உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. வேறு ஒரு ஆசை இல்ல இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. வேறு ஒரு ஆசை இல்ல இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே. மேலான சந்தோஷம் நீரே. நாளெல்லாம் உம்மை பாடுவேன். என் மேலான சந்தோஷம் நீரே. நாளெல்லாம் உம்மை பாடுவேன். தாய்மடி தவழும் குழந்தை போல மகிழ்ச்சியாய் இருக்கின்றேன். தாய்மடி தவழும் குழந்தை போல மகிழ்ச்சியாய் இருக்கின்றேன். இப்போதும் எப்போதும்
தேவனே ஆராதிக்கின்றேன். கரங்களை உயர்த்தி தெய்வமே ஆராதிக்கின்றேன். தேவனே ஆராதிக்கின்றேன். தெய்வமே ஆராதிக்கின்றேன். தேவனே ஆராதிக்கின்றேன். தெய்வமே ஆராதிக்கின்றேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சகல துதி கனம் மகிமை பேர் புகழ் எல்லாமே என் தேவாதி தேவனுக்கு மாத்திரமே. சகல துதி கனம் மகிமை எல்லாம் ஆண்டவருக்கே செலுத்தலாம். கர்த்தாவே உமக்கே ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பூரண சுவிசேஷ கிறிஸ்துவின் சபை தொலைவேடு கிராமம், திருவள்ளூர் மாவட்டம், அந்த பகுதியிலிருந்து நாங்கள் வந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தரை பாட்டினால் துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஜெபக்குழுவாக நாங்கள் வந்து இந்த இடத்துல கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மாத்திரமே மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.